காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போது சிலர் சொன்னாங்க, ஜனங்கள் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், வேறு சிலர் எலியா என்றும், எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். உடனடியாக இயேசு சீஷர்களிடம் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு நாட்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள், அவருடைய அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள், அவருடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் இயேசு கேட்கிறார், நாம் இயேசு யார் என்று சொல்லுகிறோம்? அப்போது உடனடியாக பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் இயேசுவுக்கு பெரிய சந்தோஷம். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அதாவது உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை, உன்னுடைய ஃப்ளஷ் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப இயேசு யார் என்கிறத பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் அவருடைய சீஷர்களாக காணப்படுவோம் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம கூட இயேசு யார் என்கிறத ருசித்து அறிந்து ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளையும் எங்களை கடக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவ்விதமாக இந்த காலை நேரத்தில் நீர் தந்திருக்கும் கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு சீமோன் பேதுருக்கு ஒரு கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆம், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை கொடுத்தீர். அதுபோல இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரே இயேசுவை வெளிப்படுத்த ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.